விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உரைக்கிணற்றிலிருந்து இருவர் திடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திருமணத்தில் மாயமாகியவரின் இருவரது உடல்கள் உரை கிணற்றில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் தெம்பக்குளத்தைச் சேர்ந்த உறவினர் விக்னேஷ் மற்றும் சிவலிங்கபுரத்தை சேர்ந்த முத்துப்பிரியா ஆகிய இருவருக்கும் சாத்தூர் அருகே உள்ள வேப்பிலைப்பட்டியில் உள்ள செங்கம்மன் கோயிலில் வைத்து கடந்த 31ஆம் தேதி அதிகாலையில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண விழாவிற்கு முதல் நாள் இரவே சிவலிங்கபுரத்தை சேர்ந்த சுரேஷ்குமார், ரவிக்குமார் ஆகியோர் சென்றுள்ளனர். இவர்கள் இருவரும் இரவு கெங்கையம்மன் கோயிலில் உள்ள மண்டபத்தில் தூங்கியுள்ளனர். பின்னர் 31ஆம் தேதி அதிகாலையில் சுமாராக 4 மணிக்கு மேலாக மண்டபத்தில் இருந்து இயற்கை உபாதையை கழிக்க சென்றவர்கள் மீண்டும் திரும்பாததால் மாயமாகிய இருவரையும் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டிய ஆலங்குளம் காவல் நிலையத்தில் ரவிக்குமாரின் மனைவி நிர்மலா மற்றும் சுரேஷ்குமாரின் மனைவி தீபா ஆகிய இருவரும் கொடுத்த புகாரில் அப்பையநாயக்கன்பட்டி காவல்துறையினர் கடந்த ஒரு வார காலமாக இருவரையும் தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று வேப்பிலைப்பட்டி அருகே உள்ள உரைக்கிணற்றில் இருந்து துர்நாற்றம் வருவதாக அப்பகுதியினர் அப்பையநாயக்கன்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சென்று அருகில் உள்ள பாலடைந்த உரைகிணற்றை சேசிப்பு இயந்திரம் மூலம் தோண்டினர். அப்போது உரைகிணற்றில் இருந்து அழுகிய நிலையில் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து அப்பையநாயக்கன்பட்டி காவல்துறையினர் இருவரது இறப்பு குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.